தீராத என் உடல் வலி யாருக்கும் புரியவில்லையே அப்படின்னு ஒருத்தங்க சொன்னதுக்கு, நான் பேசுனதுக்கு ஒருத்தங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஐ ஆம் அடிக்டட் டு யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகான சிம்பிள்ஸ் போட்டிருக்காங்க, ஸ்மைலிஸ் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. ஐ ஆம் ஆல்சோ அடிக்டட் டு ஸோ மெனி பீப்புள்ஸ் வாய்ஸ். ஓகே, ஸோ வாய்ஸ் பற்றி நான் இதில் கொஞ்சமாக ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். வாய்ஸ் கண் பார்வை. நம்ம உலகம் எல்லாமே இந்த கண் பார்வை ஓரியன்ட் தான். ஓகே, we are all, it is not for blind people. This world is created by light and அந்த பிரெயினுடைய எக்ஸ்டென்ஷன் ஆகிய கண். இன்னொன்று சென்ஸ் இருக்கு, வாய்ஸ். ஓகே, இந்த வாய்ஸ் வந்து எங்க இருந்தாலும் இந்த வாய்ஸ் எல்லா இடத்துலையும் பரவும். நமக்கு மூளைக்கு பின்னால, ஐ மீன் நம்ம தலைக்கு பின்னால கண்ணு இருக்கா? இருக்காது. நம்ம ஒரு பேர்டு மாதிரி, ஒரு பச்சோந்தி மாதிரி கண்ணை உருட்டி உருட்டி இங்கெல்லாம் பார்க்க முடியுமா? இங்க வரைக்கும் வேணா பார்க்கலாம், ஆனால் பின்னால பார்க்க முடியாது. வாய்ஸ் கேட்குமா? கேட்கும். அம்மாவுடைய வாய்ஸ் கேட்குமா? கேட்கும். இது எங்க அம்மா வாய்ஸ் அப்படின்னு புரிந்து கொள்ளுமா குழந்தைகள்? புரிந்து கொள்ளும். சிசேரியன் பண்ணி பெத்தடும் மயக்கத்துல, அந்த காலத்துல மயக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்க அம்மா தான் குழந்தை சிணுங்குனா முழிச்சிருவாங்களா? முழிச்சிருவாங்க. ஸோ வாய்ஸுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் அதை புரிந்து கொள்ளணும். வாய்ஸை வச்சு காம் பண்ணலாம், வாய்ஸை வச்சு அஜிடேட் பண்ணலாம், வாய்ஸை வச்சு பயம் கொடுக்கலாம். இந்த எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால புரிந்தவர்கள் சோனிக் பூம், அதுக்கு வஜ்ராயுதம்னு பேருன்னு நினைக்கிறேன், மேபி may not be exact, பட் வாய்ஸை வச்சு பவர்ஃபுல். ஒரு கோட்டையை இடிக்கலாமா? இடிக்கலாம். பைபிள்ல போட்டிருக்கே. கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு எக்காலத்தை ஊதி எனிமேஸே அவங்களுக்குள்ள அவங்கள அடிச்சுக்கிடலாமா? மனக்குழப்பத்தை கொண்டு வரலாமா? எஸ். ஸோ அம்மாக்கள் சில வேளை உங்க வாய்ஸை வச்சு பிள்ளைய ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்க, சில வேளை பிள்ளைய டிஸ்ட்ராய் பண்ணிடுவீங்க. அம்மாக்கள், அப்பாக்கள் உங்க சோனிக் பூமை வச்சு உங்க பிள்ளை மனதை நொறுங்கடிச்சிருவீங்க. உங்க அழகான இளம் வாலிபன் மகனை அடிச்சிருவீங்க. சில வேளைகளில் ஸ்ட்ரென்தன் பண்ணுவீங்க. அந்த வாய்ஸ் இஸ் அ பவர். எல்லா இடத்துலையும் பரவும். தண்ணிக்குள்ள ஃபிஷ் எப்படி இதாகுது? இந்த வாய்ஸ் தான். வாய்ஸ், இந்த எக்கோ பாட்டு பாடுமா, காதலனை தேடுமா. இந்த உலகம் இல்லை, அது வேற உலகம், தண்ணீருக்குள்ள வாழ்கிற உலகம். ஸோ வாய்ஸை பற்றி நம்ம சயின்ஸில் இன்னும் ரொம்ப இல்லை. ஸோ வாய்ஸை பற்றி நம்ம புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு அடுத்த லெவலில் அதை அலசி ஆராய்வோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் கொஸ்டின்.